எல்லாம் வல்ல திருவரங்கத்தான் கிருபையினால் நாம் இந்த வில்லி பாரதம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பகவான் சபைக்கு வரவில்லை. ஏன் வரவில்லை? அவன் வந்திருப்பானேயானால் இந்த 105 பேரையும் சக்கரத்தை விட்டு தலையை எடுத்திருப்பான். சூதாண்டவன், பார்த்தவன், பிடித்தவன், இழுத்தவன். பின் ஏன் வரவில்லை? இன்னும் பகவத்கீதையும் விஷ்ணு சகஸ்ரநாமாவும் வெளியில் வரவில்லை. இந்த 105 பேரும் உயிரோடு இருந்தால்தான் அது வெளிவரும் என்று தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான். பின் புடவை எப்படி வந்தது? வாச்சிய பிரபாவம் போலன்னு வாச்சக பிரபாவம். ஆபத்து காலத்திலே திரௌபதிக்கு புடவையை சுரந்தது திருநாமமிரே. அவன் தூரஸ்தனாயிருந்தாலும் கிட்டி நின்று உதவுமின்னே. எது காப்பாற்றியது? பகவன் நாமா. அவ என்ன சொல்லி கூப்பிட்டா? சங்கச்சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ட ரக்ஷமாம் சரணாகதம். சங்கு வச்சிருக்கே, ஊதுன்னா. இந்த 100 பேரும் மயங்கி விழட்டும்னா. அதனால்தான் போர்க்களத்தில் சங்கெடுத்து ஊதினான், சங்கநாதம் செய்தான். சக்கரம் வச்சிருக்கே, அவன் எல்லாரும் வச்சிருக்கான். ராமாவதார காலத்தில் ஒளியை வச்சுன்னு வந்தான், கிருஷ்ணாவதாரத்தில் காமிச்சான். இதைத்தான் புரந்தரதாசர் சொல்கிறார். அதை தேவையான போது எடுத்துட்டான், கையில் ஒளியை வச்சுன்னு இருக்கான். சங்க சக்கரவு கையல்லி ಹೊಳೆಯುದೆ பிங்கத கோவள்ள நீ பாரோ. தாசர் வாழ் பாடுறார். சங்க சக்கரத்தை ஒளிய வச்சுன்னு இருக்கான். சங்க சக்கரகதா சக்கரத்தை பிரயோகம் பண்ணு. அதனால தான் சக்கரத்தை எடுத்து சூரியனை மறைச்சான். கதாபானே, பீமன் கத மூலமாக எல்லாரையும் கொன்னான். துவாரகா நிலையாச்சுத துவாரகாநாதான்னு கூப்பிட்டா. அவன் என்ன சொல்கிறான்? நான் பிச்சைக்காரனையாக கூப்பிட்றேன், துவாரகைக்கு ராஜாவன்னா கூப்பிடுறேன். அச்சுத்தான்னு கூப்பிட்டா. அச்சுத்தன்னா தன்னை அண்டினவனை கை நழுவ விடாதவன். அதனால்தான் மலையாளத்தில் சொல்லுகிறார்கள், அப்பாவை அச்சன் என்கிறார்கள். அச்சுதன்கிற பதத்திலேருந்து வந்தது அச்சன். நம்மளை நம்ம அப்பா தான் கைவிட மாட்டான், அச்சுதன். துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரி காட்டா. கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு கதறினா. பிரிதோர் சொல் கூறாமல் கோவிந்தா கோவிந்தான்னு கதறினான். ஆமாம், மொய்த்தவல் வினையுள் நின்று 3 எழுத்து உடைய பேரால் 3 எழுத்தை சொல்லுனர். 3 எழுத்து எது? கோவிந்தா. மெய்யெழுத்தையும் சேர்த்து படிக்கணும். ஒரு பெரிய ஹால் இருக்குது, ஒரு பெரிய கிடங்கு இருக்குது, அதில் பஞ்சு இருக்குது, இலவம் பஞ்சு. 1 கோடி ரூபாய்க்கு விற்கலாம்னா அந்த பஞ்சுக்கு ஒரு நெருப்பட்டியில் இருக்கிற ஒரு நெருப்பு குச்சியை போட்டால் அப்போ ஒரு பொசுங்கி போயிடும். அதுபோல் நாம் 100 ஜென்மாவிலே செய்த பாவம் அந்த பஞ்சு பொசுங்குவது போல் பொசுங்கும். கோவிந்தா கோவிந்தா என்று கதறினாள் போரும். பகவன் நாமால ஒசந்தது எங்கள் வில்லி சொல்லுகிறான். பிரிதோர் சொல் கூறாமல் கோவிந்தா கோவிந்தான்னு கதறினாளாம். கோவிந்த நாமசாரம் கஜேந்திர ரக்ஷண தீரம் கோபிகாதி மனோகரம் கர்வித கம்சாதிகரம் கோவர்தன கிரீசம் ஸ்மராமி அனிசம். கோவிந்த நாமசாரம்னர் புரந்தரதாசர் சொல்கிறார். கோவிந்தா நின்ன நாமவே சந்தா, கோவிந்தா நின்ன நாமவே சந்தா. கோவிந்தா உன் நாமம் உயர்ந்தது. கோவிந்தன் நாமாவுக்கு ஈடு கிடையாது. கோவிந்த கோவிந்த கோவிந்தா. புண்டரீகாட்சான்னு கூப்பிட்டா. கடைசியாக சொன்ன நாமா புண்டரீகாட்சன், செந்தாமரை கண்ணன். எங்கே இருக்கான்? திருவள்ளரையில் இருக்கான், திருச்சியில். திருவள்ளரைங்கிற க்ஷேத்திரம், அங்கே இருக்கிற பெருமாள் புண்டரீகாட்சன், ஆதி திருவள்ளரை. அதுக்கப்புறம் தான் ஸ்ரீரங்கமே. அந்த தாயார் பேரும் பங்கஜவல்லி. கூப்பிட்டான். நீ செந்தாமரை கண்ணன்னு பேர் வச்சுருக்கியே, இந்த மாதிரி உன் பக்த கண்ணில் ஜலம் விடுறதை பார்க்கறதுக்கு தானா உனக்கு செந்தாமரை கண்ணன்னு பேருங்கிறாவ. புண்டரீகாட்சா கூப்பிடுகிறாள். அதனால்தான் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் நாமெல்லாம் இன்றைக்கி கிராமங்களை விட்டுட்டு
மெட்ராஸு, பாம்பே, டெல்லி, பெங்களூர், அமெரிக்கா, லண்டன்னு சம்பாதிக்கிறோமே, இதெல்லாம் நாம் பிஇ படித்தோம், சிஏ படித்தோம், எம்பிஏ படித்தோம், இதனால் வந்திருக்குன்னு இளைஞர்கள் நினைக்கிறீர்கள். இல்லை, நம்முடைய முன்னோர்கள், தாத்தாவோட தாத்தா கிராமங்களில் சிவன் கோவிலுக்கும் பெருமாள் கோவிலுக்கும் பஜன மடத்துக்கும் செய்த தொண்டு இன்றைக்கி சௌக்கியமாக இருக்கும். திரௌபதி சபையில கோவிந்தான்னு கதறினது பரம்பரையை ரட்சித்தான். பரீட்சித்து அவங்க அம்மா கர்ப்பத்தில் காப்பாற்றினான். பரீட்சித்து கேட்டான், நான் என்ன புண்ணியம் செய்தேன் என்ன காப்பாற்றினேன்னா? பகவான் சொல்கிறான், உங்கள் பாட்டி சபையில் கோவிந்தா கோவிந்தான்னு கதறினாளே, நான் நேர போய் ரட்சிக்கவில்லை. அவள் கதறின புண்ணியம் நான் வட்டி தான் கொடுத்துருக்கேன், இன்னும் அசலே கொடுக்கவில்லை. நாம் ஏன் பகவன் நாமாவை சொல்ல வேண்டும்? நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய பரம்பரைக்கு, நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வைத்திருக்கிறார்கள். அந்த சொத்தை நாம் வாரிசுக்கு கொடுக்க வேண்டும். செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஆண்டாள் நாச்சியார். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படிங்கிறாங்க. இந்த கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, கோவிந்த சப்தம்தான் எடுக்கிறாள். பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை செய்ய கொள்ளாமல் போகாது இற்றை பொறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா. கோவிந்தன் நாமாவைத்தான் எடுக்கிறார்கள். கோவிந்தா என்றால் அந்த கஷ்டம் திரும்பாது. அதனால் தெரிந்து கொள்ளுங்கள், பகவன் நாமாவை சொல்லுங்கள். நமது பரம்பரைக்கு அதான் நல்லது. அதனால்தான் பகவன் கோவிந்தா நின்ன நாமவே சந்தான்னர். உன் நாமாதான் உயர்ந்தது. தாஜர்வாள் சொல்கிறார், உனக்கு தொண்டனார் தான் கஷ்டம்டா, உன் தொண்டனுக்கு தொண்டனாக இருக்கேன்னர். அதுதான் ஆழ்வார் சொன்னார், தொண்டர்க்கு தொண்டன் 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 சடகோபன். இதைத்தான் தாஜர்வாள் சொல்கிறார், நீ பெரியவனா உன் தொண்டர் பெரியவரான்னார். நின்னே ದೊಡ್ಡವನ್ನೋ ನಿನ್ನ ದಾಸರೇ ದೊಡ್ಡவரோ, நீ பெரியவனா உன் தொண்டர் பெரியவரான்னார். ஆமாம், ஆனை கூப்பிட்டோன்னு ஆறு வந்தான் கேட்குறார் தாசர்வாள். அஜாமுளன் கூப்பிட்டோன்னு ஆறு வந்தான் கேட்குறார். ஆனையு கரதரே ಆದಿಮೂಲಹಾರಿ ಬಂದನೋ ಅಜಮುಳನು ಕರೆದರೆ ನಾರಾಯಣ ಓಡಿ ಬಂದನೋ ಅಡವಿಯಲ್ಲಿ ಧ್ರುವರಾಯ ಕರೆದರೆ ವಾಸುದೇವ ಬಂದನೋ ಸಭೆಯಲ್ಲಿ ದ್ರೌಪದಿ ಕರೆದರೆ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಬಂದನೋ ಈ ದಾಸರ ದಾಸನು ಕರೆದರೆ ನನ್ನ ಪಾಲಿಸಬೇಕೋ ಪುರಂದರ ವಿಠಲ ಪುರಂದರ ವಿಠಲ. உனக்கு தாசனாக இருக்கிறத விட உன் தாசனுக்கு தாசனாக இருக்கேன். அதை தான் கேட்டான், யாரா யமன்னா? ஏன் இந்த ராமன் தாண்டா யமன், கிருஷ்ணன் தான் யமன். யமನಲ್ಲಿ ಕಾಣನೆಂದೋ ಹೇಳಬೇಡ, ಯಮನೇ ಶ್ರೀರಾಮನು ಸಂದೇಹ ಬೇಡ. ನಂಬಿತ ವಿಭೀಷಣಕ್ಕೆ ರಾಮನಾದ, ನಂಬದಿಂದ ರಾವಣಕ್ಕೆ ಯಮನಾದ. ನಂಬಿದ ಅರ್ಜುನಕ್ಕೆ ಮಿತ್ರನಾದ, ನಂಬದಿಂದ ದುರ್ಯೋಧನಗೆ ಶತ್ರುವಾದ. ಯಮನಲ್ಲಿ ಕಾಣನೆಂದೋ ಹೇಳಬೇಡ, ಯಮನೇ ಶ್ರೀರಾಮನು சந்தேக ಬೇಡ. சந்தேகமே படாதே. அதைத்தான் திரௌபதி சொல்லுகிறாள். யார் ரட்சித்தான் திரௌபதியை? எது ரட்சித்தது? பகவன் நாமா. தெரிந்து கொள்ளுங்கள், சாண்டிங் த காட்ஸ் நேம் அலோன் கேன் ஹெல்ப் அஸ். நோபடி இன் திஸ் வேர்ல்டு. நீங்கள் சுத்தமடைய வேண்டுமென்றால், நீங்கள் இந்த பூமியில் நல்ல தேகத்தோடு வாழ வேண்டுமென்றால், நீங்கள் நல்ல ஆத்மாவாக திகழ வேண்டுமென்றால் பகவன் நாமாவை சொல்லுங்கள். பகவன் நாமாதான் நம்மை ரட்சிக்கும், நமது பரம்பரையை ரட்சிக்கும், வேறு எதுவும் ரட்சிக்காது. இந்த திரௌபதி கதை
திரௌபதிக்கு என்று எண்ணாதீர்கள், அவள் வாழ்ந்து விட்டு போய்விட்டாள். அதைத்தான் ஒருத்தன் கிராமத்திலே பாடிக்கிண்டு போனான். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் தன் சிஷ்யாளோட கேட்டுருக்கார். இவன் என்ன பாடுறான்னு புரியலையேன்னு. அவன் நன்னா தான் பாடுறான், நன்னா கேளுன்னு. அத்தினத்துக்கும் ஓட்ட கைக்கும் ஆயிரங்காதம், ஆனாலும் நடக்குது சேல வியாபாரம். அத்தினம்னா அஸ்தினாபுரி, ஓட்டக்கைனா துவாரகை. 1000 காதம் பல மைல் இருக்கு, ஆனாலும் நடக்குது சேல வியாபாரம். திரௌபதி மான சம்பரட்சணம் பாடிட்டு போகிறான். கிராமந்தோறும் ராமாயணமும் பாரதமும் பரவின நாடு இது. இது சாதாரண பூமி அல்ல, பாரத பூமி புண்ணிய பூமி. நல்ல சரித்திரங்கள், நல்ல அடியார்களுடைய பெருமையை கிராமமாக இன்னமும் பல கிராமங்களிலே திரௌபதி அம்மன் கோவில் என்றே உண்டு. 48 நாள் கொண்டாடுவார்கள். ஆமாம், தீமிதி உற்சவம் நடக்கும், கூந்தல் முடித்தல் இருக்கும், அர்ஜுனன் தவம் இருக்கும், கர்ணமோட்சம் நடக்கும். இன்னமும் நடக்கிறது, நமது தமிழ்நாட்டிலேயே நடக்கிறது. நடக்காத கிராமம் கிடையாது. அதைத்தான் சொல்ல, ஆபத்து காலத்திலே திரௌபதிக்கு புடவையை சுரந்தது திருநாமம். அப்பொழுது என்ன பொருள்? சம்பத்திலே நம்மை யார் ரட்சிக்கிறானோ அவன்தான் ஆபத்திலும் ரட்சிக்கிறான். நம்மை எப்பவும் ரட்சிக்கிறவன் யார்? பகவான். அவனை கூப்பிடுங்கள். ஆம், தியாக பிரம்மம் சொல்கிறார். எத்தனை இடத்துல சொல்கிறார் தியாகராஜ சுவாமி? ஒரு இடமா 2 இடமா? அவனை கூப்பிடுங்கள். ஆம், அவன்தான் நம்மை ரட்சிக்கக்கூடியவன். வேறு யாரும் நம்மை ரட்சிக்க முடியாது. நம்முடைய கவலையை போக்கக்கூடியவன் அவன்தான். அவர்தான் கேட்கிறார் ஒரு பாட்டில், ஓரக்கண்ணால் பார்த்தியாராமா, முழு கண்ணாலையும் பாருன்னார். ஒரு ஜூப்பு ஜூச்செதி நியாயம்மா ஓர கூத்தம்மா எப்பா ராமா, முழு கண்ணாலையும் பாரப்பா நீ. திரௌபதியை நோக்கினான். புடவை வளர்ந்தது. அவளுக்கு அப்பொழுது தேவை புடவை. அந்த 100 பேரை கொல்வது முக்கியம் அல்ல, அது எப்போ வேணாலும் கொல்லலாம். அப்பொழுது தேவை என்ன? இதிலிருந்து தெரிந்து கொள்ளுங்கள். யார் யாருக்கு எப்பொழுது என்ன தேவையோ அந்த தேவையை செய்யுங்கள். திரௌபதி கதை திரௌபதிக்கு இல்லை, நமக்கு. நாமும் 5 பேரை மணந்து கொண்டிருக்கிறோம். பஞ்சேந்திரியம் என்ற பஞ்ச பாண்டவன் பொய் சூது களவு இதில் போய் அகப்பட்டு கொண்டு, வியாதியில் அகப்பட்டு கொண்டு படுக்கையில் விழுந்தவுடன் யமன் வந்து நிற்கும் பொழுது நம்மை காப்பது யார்? திரௌபதி அழைத்தது போல் நாம் கூப்பிட வேண்டும் கோவிந்தன் நாமாவை. அதனால் சதா பகவன் நாமாவை சொல்லுங்கள். நாம் பொய் சூது களவிலிருந்து நீங்க வேண்டும். உத்தியோகத்திற்கு செல்ல வேண்டும், வியாபாரத்துக்கு செல்ல வேண்டும். துன்மார்க்கத்திற்கு நாம் போய்விடக்கூடாது. சன்மார்க்கத்திலேயே இருக்கணும். வள்ளலார் சொல்வது போல் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், ஒருமையுடன் இனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். நல்லவருடைய சேர்க்கை இருந்தால்தான் இப்படி நாம் துன்மார்க்கத்திற்கு போக மாட்டோம். அதனால் திரௌபதியை ரட்சித்தது போல் என்னையும் ரட்சி கோவிந்தா கோவிந்தா என்று கூப்பிடுங்கள். பகவான் வந்து நிற்பான், உங்களுக்கு கஷ்டத்தை போக்குவான், உங்கள் ஆபத்தை போக்குவான். சம்பத்திலே ரட்சிப்பவன் தான் ஆபத்திலும் ரட்சிக்கிறான். குழந்தைகளுக்கு பக்தியை ஊட்டுங்கள். பள்ளிக்கூடத்திற்கு போவதற்கு முன்னால் பகவன் நாமாவை சொல்லச் சொல்லுங்கள். வந்தவுடன் சொல்லச் சொல்லுங்கள். பக்தியை ஊட்டுங்கள். பாட புஸ்தகத்தை திணிப்பது போல் பக்தியும் திணியுங்கள் என்று கூறி வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் என்று கூறி இந்த அளவில் திருநிறைவு செய்கின்றேன்.